Hi, welcome back to my channel. லாஸ்ட் 1 இயரில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் நிறைய ஸ்டாக்ஸில் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜை சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டாக்ஸில் அவங்க இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க, சில ஸ்டாக்ஸில் அவங்க ஹோல்டிங் பர்சன்டேஜை டிக்ரீஸும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் 5 ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியோட ஸ்டாக்ஸில் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜை லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸாக சிக்னிஃபிகண்ட்டாக தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். லிஸ்ட்டில் பார்க்குற ஃபஸ்ட் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தான் ஐபிஓக்கு வந்தாங்க. இவங்களும் கேம்ப்ஸ் மாதிரியே தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரி சர்வீசஸ், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி சர்வீசஸ், அப்புறம் இன்வெஸ்டர் சொல்யூஷன் சர்வீசஸ் போன்றவற்றை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க பேசிக்கலி ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செக்டரில் இருக்கிற கம்பெனி 2017 தான் வந்து இன்கார்பரேட்டே செஞ்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,333 கோடி. இந்த ஷேர் இப்போ கரண்ட்டாக 1011 சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது, 64% இருக்குது. இதோட ஆர்ஓசிஇ 30.3 இருக்குது. ப்ரமோட்டர் இந்த கம்பெனியில் 34% பக்கம் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனியில் 22.8% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா 2023 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த கம்பெனிக்கு 720 கோடியாக இருக்குது. இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 196 கோடியாக இருக்குது. இதே 2024 பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 838 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 118 கோடி ரெவன்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வருஷத்தில். அதே மாதிரியே உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ 246 கோடின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க 2024. இதில் எக்ஸாக்டாக 50 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். ஸோ இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இந்த கம்பெனியில் எஃப்ஐஸ் லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸாக தொடர்ந்து அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். செப்டம்பர் 2023 குவார்ட்டர்ஸில் இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ்க்கு வெறும் 9.22% மட்டும்தான் ஷேர் ஹோல்டிங்கே இருந்திருக்கு. இதே டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 12.13 இருந்திருக்கு. இதே மார்ச் 2024 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.6% இன்க்ரீஸ் பண்ணி 16.73% சொல்லி அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஜூன் குவார்ட்டரில் கூட பார்த்தீங்கன்னா 22.8% சொல்லி ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6% அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 9%லேருந்து 22% சொல்லி கிட்டத்தட்ட 13.5% ஸ்டேக்கை இந்த லாஸ்ட் 1 இயரில் இந்த கம்பெனியில் இவங்க எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இவங்க தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க இந்த கம்பெனியில் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ். லிஸ்ட்டில் இருக்க அடுத்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டிம்கன் இந்தியா. இவங்க பேசிக்கலி மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் டிவைசஸ், அப்புறம் ஹை பர்ஃபார்மிங் பியரிங்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் நிறைய மெஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸில் அவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. சில ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸும் இவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28,711 கோடியாக இருக்குது. ஷேர் இன்றைக்கி 3,800 சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது, 72.1 இருக்குது. ஆர்ஓசிங்கிறது 23.4 இருக்குது. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் 51% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஐஸ் இந்த கம்பெனியில் 12.54% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2023 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,800 கோடியாக இருக்குது. இதே 2024 2,900 கோடின்னு சொல்லி 100 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூவில். இதே நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 2023 391 கோடின்னு இருக்குது. இதே 2024 392 இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஈவன் தோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கூட. இருந்தாலும் இந்த கம்பெனி மேலே இந்த எஃப்ஐஎஸ்க்கு ரொம்ப ஆப்டிமிசம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜை லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸாக தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. செப்டம்பர் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்க்கு இந்த கம்பெனியில் வெறும் 6.71% மட்டும்தான் வந்து ஹோல்டிங்கே இருக்குது. இதே டிசம்பர் குவார்ட்டரில் 7.13 சொல்லி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2024 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 7.20 சொல்லி இன்னும் மைனரான லெவலில் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% இன்க்ரீஸ் பண்ணி 12.54 சொல்லி அவனோட ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 4 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 6% அவனோட ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கம்பெனி ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ். இவங்க பேசிக்கலி ஐடி டெக்னாலஜி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இவங்க பேசிக்கலி பேங்கிங் கம்பெனிஸ்க்கு தேவையான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன்ஸ், அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன் போன்றவற்றை ப்ரொவைட் பண்ணுறதுல இவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,312 கோடியாக இருக்குது. இந்த ஷேர் இன்றைக்கி கரண்ட்டாக 1,686 சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 61 இருக்குது. ஸோ பி ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கம்பெனியோட ஆர்ஓசிஇ 22.3 இருக்குது.
ப்ரமோட்டர் இந்த கம்பெனியில் வெறும் 26% தான் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 12.85% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் 2 இயர்ஸோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 659 கோடியாக இருந்திருக்கு. இதே 2024 ரெவன்யூ ஜம்ப் ஆகி 887 கோடின்னு சொல்லி போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 150 கோருக்கு மேலே அவங்களோட ரெவன்யூ அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இதே 2023 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 102 கோடின்னு இருக்குது. இதே 2024 143ன்னு சொல்லி 41 கோடி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதன் காரணமாகவே எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனிலேயே அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங் பர்சன்டேஜை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. செப்டம்பர் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் 4.44% தான் எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இதே டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 6.22ன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 1.8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்கை. இதே மார்ச் 2024 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 0.05. இருந்தாலும் இந்த ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தேன் 6% இன்க்ரீஸ் பண்ணி இந்த கம்பெனியில் அவங்க 12.85% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க இப்போது. ஸோ லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனியில். லிஸ்ட்டில் இருக்க அடுத்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ். இந்த கம்பெனி பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவோட லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி இவங்க தான். இந்தியாவில் நடக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷனில் கிட்டத்தட்ட 69% ட்ரான்சாக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதே இவங்க தான். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000 கோடியாக இருக்குது. ஷேர் இப்போ 4,400 சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பி ரேஷியோ 57.8 இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 48.4 இருக்குது. இந்த கம்பெனியில் ப்ரமோட் ஹோல்டிங் 0, ஏன்னா இது ப்ரொஃபஷனலி மேனேஜ் கம்பெனியாகிடுச்சு. இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 56.51% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2023 929 இருந்திருக்கு. இதே 2024 1054 க்ரோஸ்ன்னு சொல்லி மோர் தேன் 100 க்ரோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூவில். இதே நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 2023 275 க்ரோஸாக இருந்திருக்கு. இதே 2024 337 சொல்லி மோர் தேன் 50 க்ரோஸ் நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனினா காரணத்தினால தான் எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனியில் தொடர்ந்து அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. செப்டம்பர் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 38.61% அவங்க ஸ்டேக் வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ். இதே டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா மோர் தேன் 9% இன்க்ரீஸ் பண்ணி 47.69% அவங்க ஸ்டேக் ஹோல்டிங்கை பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில். மார்ச் 2024 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 53.78ன்னு சொல்லி எகைன் ஒரு 6% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில். இப்போ ஜூன் 2024 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 56.51 சொல்லி ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 3% இந்த கம்பெனியில் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 38.61%லேருந்து 56.51% சொல்லி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 18 to 19% அவங்க இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் இருக்கிற ஃபைனல் ஷேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுஜலான் எனர்ஜி. இவங்க தான் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் ரினியூபிள் எனர்ஜி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. அது இவங்க வந்துட்டு விண்ட் எனர்ஜி ரிலேட்டட் ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறது, டெவலப் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான கம்பெனி இவங்க. இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,10,268 கோடியாக இருக்குது. ஷேர் இப்போ 81.50 சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. ஆர்ஓசி 24.9 இருக்குது. ப்ரமோட்டர் இந்த கம்பெனியில் 13.26% தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 21.53% ஸ்டேக் இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2023 833 க்ரோஸாக இருக்குது. இதே 2024 பார்த்தீங்கன்னா 1037 சொல்லி கிட்டத்தட்ட 200 கோடி ரெவன்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த கம்பெனிக்கு. இதே 2023 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,887 கோடியாக இருக்குது. இதே இந்த 2024 பார்த்தீங்கன்னா 660 கோடியாக இருக்குது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 அந்த இயரில் இவங்களுக்கு அதர் இன்கம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 2,800 கோடி மேலே காட்டுது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் கிடையாது. இது ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு இப்போது. இதன் காரணத்தினாலேயே எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனிலேயோ தொடர்ந்து ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. செப்டம்பர் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 10.88% இந்த கம்பெனியில் அவங்க எஃப்ஐஎஸ் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதே டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் பண்ணி 17.83ன்னு சொல்லி அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% இன்க்ரீஸ் பண்ணி 19.57 சொல்லி அவங்களோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% இன்க்ரீஸ் பண்ணி
அவங்களோட ஹோல்டிங்கை 21.53 இந்த கம்பெனியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.88%லேருந்து 21.53 சொல்லி ஆல்மோஸ்ட் 11.7% பக்கம் இந்த கம்பெனியில் எஃப்ஐஸ் அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வேறு சில கம்பெனிஸ்லேயே அவங்க ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸில் இனியும் வரப்போகிற வீடியோவில் கொடுக்குறேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.